ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வருஷம் பாரதி விலாக். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு மிக்சர் தான் பார்க்க போகிறோம். நார்மலாக குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸு உருளைக்கிழங்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உருளைக்கிழங்கு மிக்சர் ட்ரை பண்ண போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு தோல் சீவி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா உருளைக்கிழங்கு கழுவி எடுத்தாச்சு. நான் வந்து இந்த சீவல் நல்லா இதுக்கு மேலே பெருசாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மிக்சர் வந்து குட்டி குட்டியாக வேணுன்றதுனால இந்த சீவலில் போட்டு சீவி எடுத்துக்கிறேன். நீங்கள் இதை கொஞ்சம் பெருசாக வேணுனாலும் பெருசாக சீவிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா ஒட்டி இருக்கும்ல, தனித்தனியாக வர்றதுக்காக நல்லா ஒரு தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கலாம். இது சாதா பச்சை தண்ணியில் தான் கழுவி எடுத்துக்கிறேன். இது நல்லா தண்ணிலாம் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஒரு டவல் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் அந்த தண்ணிலாம் இழுக்கிற அளவுக்கு இதை நல்லா காய வச்சுக்கலாம். அப்படியே நல்லா உதிரியாக உதிர்த்து ஒரு 10 நிமிஷம் போல் ஃபேன் காற்றுல வச்சுன்னா தண்ணிலாம் இழுத்துரும். நல்லா ஒரு 10 நிமிஷம் காய வச்சு தண்ணிலாம் இல்லாத அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மொறுன்னு வந்தோடனே எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். அதே வானலில் நான் ஒரு 50 கிராம் போல் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் தேவையில்ல, சும்மா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ அதிலே நான் ஒரு 10-15 முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே இது கூடவே திராட்சை அந்த மாதிரி எந்த நட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 பாதாம் எடுத்துக்கிறேன். லாஸ்ட்டாக இது கூட கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மிக்சரையும் போட்டு எடுத்தாச்சு. இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் போல் சர்க்கரை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபுல்லாகவே இந்த மிக்சர் பார்த்தீங்கன்னா இனிப்பு மிக்சர் வேணும்னா நீங்கள் காரம் பெப்பர்லாம் சேர்க்க தேவையில்லை. நான் இன்றைக்கி இனிப்பு காரமும் 2 கலந்து சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போல் பெப்பர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ண எல்லா நட்ஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம், எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் காரத்தூள் வேணும்னா இது சேர்த்துக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். கொஞ்சம் காரமாக இருந்தால் நம்மளுக்கும் சாப்பிட பிடிக்குன்றதுனால கொஞ்சமாக காரத்தூள் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், சூப்பரான உருளைக்கிழங்கு மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸுங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா பெரியவங்களுக்கு கூட ரொம்பவே பிடிக்கும். நம்ம கொஞ்சமாக தான் இனிப்பு சேர்த்துக்கோம். இனிப்பு காரமும் சேர்த்துக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.